வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நெல் சாகுபடியும் வளமான வாழ்வும் குறித்தான பல்வேறு தகவல்களை நெல் சாகுபடியில் பல்லாண்டு அனுபவம் உடைய விவசாயிகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நெல் சாகுபடியில் கால்நடைகளின் பங்கு என்ன, நில பராமரிப்பு, நீர் மேலாண்மை, உர மேலாண்மை, களை நிர்வாகம், பூச்சி நோய்கள் பயிர்களில் ஏற்படுகையில் தடுப்பதற்கான வழிமுறைகள், அறுவடைகால நுட்பங்கள், அறுவடைக்கு பின் சந்தைப்படுத்துதல் நடைமுறைகள், நிலப்பரப்பின் தற்போதைய நிலை, நெல் சாகுபடியில் மத்திய மாநில அரசுகள் உதவி செய்யும் திட்டங்கள் குறித்த அனுபவம், இப்படியான பல்வேறு தகவல்களையும் வேளாண் நேரலை வாயிலாக வெளிப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் கடுக்கரை பகுதி முன்னோடி விவசாயி என் மகாதேவன் பிள்ளை அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். சார் வணக்கம். வேளாண்மையில எத்தனை ஆண்டு கால அனுபவம், என்னென்ன மையான பயிர்கள்ல ஆரம்ப நாட்கள்ல இருந்து ஈடுபாடு? வேளாண் இதுல 40 வருஷத்துக்கு மேல எங்க தாத்தா அப்பா காலத்துல இருந்தே நாங்க விவசாயத்துல, அப்ப சிறுபிள்ளை பிராயத்திலே சிறுபிள்ளையில இருந்தே வேளாண் துறையில ரொம்ப விவசாயத்துல ரொம்ப கடுமையா உழைப்பு. சரி, பயிர் என்னென்ன மாதிரி? நெல் தானே முழுக்க முழுக்க, அல்ல மாற்று பயிர்களும் உண்டா? நெல்லு, வாழை எல்லாம் அன்னைக்கே உண்டு. உங்க தாத்தா காலம் அப்படின்னு சொல்லும் போது மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது இருந்திருக்கும். மாடுலாம் நிறைய வளர்த்தோம். வயலுக்கெல்லாம் சாணி உரம் எல்லாம் போட்டு நல்ல மாதிரியாட்டு பண்ணணும். இப்போ அது என்ன இப்போ அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்ப சாணத்துக்குலாம் இப்ப என்ன பண்றீங்க? மாடு வளர்ப்பு அப்படிங்கறதுல ஒரு தொய்வுங்கிற மாதிரி உங்க முக பாவனை தெரியுத. இப்ப அந்த உளுந்து எல்லாம் வச்சு எடுத்து நல்ல மாதிரியா அந்த நிலத்தை வளப்படுத்துறீங்க. கடுக்கிற பகுதியில இப்ப விவசாய நிலை என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க பாப்போம். கடுக்கல்ல இப்ப பொதியும் கருது மாட்டு இருக்கு. கும்பப்பூ நல்லா இருக்கு. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் விளைநிலம்? எனக்கு 5 ஏக்கர் நிலம். 5 ஏக்கர்லயும் ஒரே மாதிரி ரகத்தை போட்டிருக்கீங்களா இல்ல வித்தியாசப்படுதா? பொன்மணி போட்டிருக்கேன். டிபிஎஸ் 3. இது இப்ப உள்ள நடைமுறை. பழைய அனுபவத்தை சொல்லுங்க, என்னென்ன மாதிரி ரகங்கள்ல ஈடுபாடு காட்டி? பழைய அனுபவம் சம்பா, கட்டி சம்பா, வரிச்சம்பா, அம்பாசமுத்திரம், இது வாசரண்டா, சீவோ, செந்தி, சேராடி, கொச்சி சம்பா நெல்லு, எல்லா ரகமும். பொன்னியும் ஈடுபாடு இருக்கும் போலுக்க. ஆமா, பழைய இதெல்லாம் பழைய நெல். இப்ப எல்லாம் புது ரகம். சரி, பழைய ரகம் புதிய ரகம் எது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது? திருப்தி கொஞ்ச காலமாட்டு பொன்மணி நல்ல மகசூல் கிடைச்சி, அதனாலதான் பொன்மணி எங்கள் கண்மணி. ஆமா. இப்ப ரெண்டும் பயிரிடுவோம். டிபிஎஸ் 3 இந்த வருஷம். இப்போ நீங்க நடைமுறையில் இருக்கக்கூடிய கும்பப்பூல நெல் சாகுபடியில நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் அப்படிங்கிறது சந்தித்த அனுபவமா, அல்லது ஓரளவுக்கு மழையும் வெயிலுமா அந்த மாதிரி நிலை இருந்ததுனால அந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்படலைங்கிறீங்களா? ஆமா, நோய் அடிக்கதான் செய்யும். ஆனா காற்று மழை இதெல்லாம் இருக்க சமயத்துல கொஞ்சம் மாறிடும். அப்படி என்ன நோயை நீங்க பாத்தீங்க கும்பப்பூல? உங்களுக்கு இந்த இளநாக்கு இதாகும், காய்ந்து போற தன்மை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை கூடுதலும் மருந்து அடிக்காம குணப்படுத்துதான் எதிர்பார்க்குது. மருந்து அடிக்காம எப்படி சமாளிக்க முடியும்? அதுக்குள்ள நடவடிக்கை சொல்லுங்க. காத்து இருந்தா நல்ல கொஞ்சம் மாறிடும். பொதுவா பொடிப்போகம் தொழிப்போகம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில நிறைய புறவுகள்ல பொடிப்போகத்தை மறந்துட்டாங்களா? கடுக்கரை பகுதி எப்படி? அது உங்களுக்கு பொடிப்போகம் மழை சரியா இல்லாதனால தண்ணி திறந்து விட்டு உழுது தொழி பருவத்திலயா? தொழியா இருக்கும்போது பொடிப்பருவம் அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிலம் காயுதல் தன்மையில கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் இருக்க தண்ணியை அப்படியே திறந்து விட்டு பொடிப்போகம் செய்வாங்க. ஒரு 40 நாள் மழை இல்லாட்டாலும் தாங்குங்கிறாங்க. ஆமா. உங்க அனுபவம் எப்படி? எனக்கு அனுபவத்துல 40 நாள் இது பொடி பருவம்லாம் பழைய காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப தொழிற்பருவம் தான் குளத்து தண்ணி திறந்து விட்டு தொழிற்பருவம் எடுத்து 40 நாள்ல அது பயிராகி. எது உங்களுக்கு செழிப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? செலவில்லா போகம் அப்படின்னு சொன்னா பொடி போகமா தொழிற்போகமா? தொழிற்போகம் தான். இப்ப ரெண்டுமே தொழிற்போகம் தான் விதைக்கும். என்ன காரணம்? நிலங்கள் படுவமாயி போகுமே. இப்போ காலகட்டத்துக்கு விதைக்கு தான் லாபமா இருக்கு.
தொழிற்போகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு நாற்றுப்பாவி நடவு செய்தலா அல்லது தொழில் விதைப்பா? விதைக்கவும் செய்யும், நாட்டுப்பாய் நடவும் செய்யும். ஒரு விவசாயி நெல் விவசாயத்துல ஈடுபாடு காட்டணும் அப்படின்னு சொன்னா அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்? அணுகுமுறை நம்ம உழைப்பு கூடுதலா இருக்கணும். நம்ம உழைப்பு எல்லாம் விவசாயத்துல நம்ம சிற்பத்திலே அனுபவப்பட்டு அந்த உழைப்பு வந்து வளர்ச்சி தான். இப்ப கடுக்கிற பகுதியில் சொல்லுங்க, ஒரு 30 ஆண்டு முன்னால இருந்த நெல் விவசாயம் இன்னைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கு, அந்த நிலங்கள் மாற்று வழிக்கு போகல அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? மாற்று வழிக்கு போகிறதுக்கு விவசாயம் தான் நமக்கு லாபம் கொடுக்குது. நெல் விவசாயம். ஆமா. அப்ப நிலம் வந்து நெல் பரப்பு கூடிட்டு இருக்கா? ஆமா, நெல் பரப்பு கூடிட்டு தான் இருக்கு. பரவாயில்லையே. சரி, நெல் விவசாயத்துல வெற்றி கொள்ளணும் அப்படிங்கும் போது நீங்க சொல்றீங்க உழைப்பு அப்படிங்கிறது வேணுங்கிறீங்க. அந்த உழைப்பும் கூட சொந்த நிலமா இருக்கணுமா, குத்தகையா இருந்தாலும் கூட மகிழ்ச்சிக்கு வழி இருக்கா? ஆமா, சொந்த நிலத்தோட குத்தகை தான் விவசாயம் கூடுதல், சொந்த நிலம் குறவு கிடையாது. நீங்க குத்தகை எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் 5 ஏக்கர் வச்சிருக்கேன். 5 ஏக்கருமே குத்தகை தான்? ஆமா, குத்தகை தான். நீங்க என்னென்ன வேலைகள் செய்வீங்க? நான் மம்பட்டி வேலை எல்லா வேலையும் செய்வேன். வயல்ல என்ன வேலை, விவசாயத்துக்கு எல்லா வேலையும் எனக்கு அத்துப்படி தான். நல்ல வேலை. இப்ப தொழில் போகும் அறுவடை ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? வரப்ப என்ன பண்ணுவீங்க? வரப்பு வெட்டுவோம், அது மாதிரி வரப்பு பிராவுவோம், அது மாதிரி நட்டு 10-20 நாளையில விதைப்போ நடவோ 20 நாள் அப்புறம் தலை குத்தி வைப்போம். சரி, அதுக்கு பிறகு உரம் போடுவோம். சரி, குத்து அங்கங்க வித்து உளுந்து செழிப்பா இருக்குது, அதை வந்து பரவலாக்கணுங்கிறதுக்காக கோரி போடுதல் நுட்பம் தெரியுமா? ஆமா ஆமா, கோரி போடுவோம். ஊடு மம்முட்டி வச்சு கோரி போட்டு பண்ணுவோம். கோரி போடுதல் எல்லாராலையும் முடியுமா? சில பகுதிகளை நான் கூட பார்த்திருக்கேன், 4 பேர் நின்றுட்டு அப்படி கைமாற்றி விடுகிறது உண்டு. அது வந்து நம்ம ஆள் விட்டு செய்யுது. சமாளிக்க முடியலன்னா ஆள் விட்டு. களை கட்டுப்படுத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கும் கலை நிர்வாகத்துல ஒரு சிறப்பா செயல்படுறீங்களா இல்ல களை குறைஞ்சிடுச்சுங்கிறீங்களா? களை வந்து எனக்கு கூடுதலும் அதிகமாட்டு குறைவுதான், கலையை கட்டுப்படுத்துறது தான். இந்த கும்பப்பூ சாகுபடி என்ன மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கும்னு பயிரை பார்க்கும்போது தெரியுது. நம்ம பயிர் வந்து நல்லா தான் இருக்கு. எத்தனை உரம் போட்டிருக்கீங்க இதுவரை? 3 உரம் போட்டிருக்கேன். அடி உரமா என்ன கொடுத்தீங்க? அடி உரம் வந்து டிஏபி போட்டிருக்கேன், பாக்டம்பாஸ் போட்டிருக்கேன். அப்பா, டிஏபி போட்டிருக்கேன், பாக்டம்பாஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற பார்த்தா சாணம் குலை கொடுத்து நடைமுறை மறந்துட்டீங்க. ஆமா, அதெல்லாம் இப்ப போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டங்கிறீங்க? 4 ஏக்கர் பயிர் செய்யறீங்க, கிராமத்துல கால்நடை வளர்க்கக்கூடியவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சு சாணத்தை பயன்படுத்தும் நிலத்துக்கு ஒரு வளமாச்சே. அது கூடுதலும் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவுதான், ஆனாலும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். 4 ஏக்கருங்க பட்சத்துல 2 ஏக்கருக்காவது கொஞ்சம் சாணி வரும் போட்டு. சரி, இலை தழைகள் அப்படிங்கிற ரீதியில குலைகள்ல என்னென்ன குலைகள் போடுறீங்க? கொலையா? கொலை பூரசம் கொலை, வேப்பங்கொலை, ஆமா எல்லாமே நம்ம இந்த இது கொன்ன கொலை, கிளிப்பெண்ண, இந்த மாதிரி கொலைகள்லாம் இல்ல தாராளம் கிடைக்கக்கூடிய அளவுல இருக்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 ரூபா கொலையை அறக்கணும் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைன்னு பல விவசாயிகளும் சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த சணப்பு, உளுந்து, தக்கப்பூண்டு இதெல்லாம் நான் வருஷந்தோறும் எல்லா வயலுக்கும் உழுது விதைச்சிருவேன். விதைச்சு அது எனக்கு நல்ல, அதுல அறுவடை எடுக்கலாம் இல்லையோ உளுந்து எல்லாம் அப்படி மடக்கி உழுதுருவீங்க. ஆமா, மடக்கி உழுதுரும். அது என்ன ஒரு சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது நல்ல உளுந்து வந்து உங்களுக்கு வேர் வந்து நல்ல பலிக்கும், பயிர் நல்லா இருக்கும். ஆமா, அது இருக்கும் பலிக்கும். சரி, இன்னைக்கும் முழுக்க எல்லா வேலைகளுக்கும் கால்நடைகளை பயன்படுத்துறீங்களா அல்லது இயந்திர நடைமுறை அப்படிங்கறத பரவலாக்குறீங்களா? இயந்திரமும் பரவலாக்க வச்சுதான் இது பண்ணுவோம். கால்நடையும் நம்ம மரம் எடுக்க இன்னைக்கும். மாடு காளைகள் கிடக்குது. ஆமா, பேச்சுக்காகவா? ஆமா ஆமாவா? இந்த இது டிராக்டர் வச்சு மரம் அடிப்பீங்க. சரி சரி, உழுதல் அப்படிங்கிற நுட்பம் வந்து நம்ம காளைகளை வச்சு பண்றதுக்கும் இந்த மாதிரி இயந்திரம் வந்ததுக்கு பிறகு எந்த விதத்துல உங்களுக்கு லாபமா இருக்கு? இயந்திரம் வந்த பிறகு லாபம் தான். என்னென்ன மாதிரி பணிகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நடவு இயந்திரம் கூட வந்துடுச்சுங்கிறாங்க, களை எடுக்க கோனார் வீடர் அப்படிங்கறத பயன்படுத்தலாங்கிறாங்க. அந்த மாதிரி நடைமுறையில அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா? ஆமா, நடவு இப்ப நடவுக்கு மிஷின் வந்த பிறகு அது லாபம் தான். அதுல பெண்களை பயன்படுத்துறீங்களா அல்லது ஆண்கள் தானே? ஆமா, அந்த வண்டி ஓட்டுறது ஆண்கள் தான் ஓட்டுது, பெண்களும் நம்ம அதை மற்ற இடங்கள்ல நடவுக்கு பயன்படுத்துறீங்க. சரி,
நீர் மேலாண்மை அப்படிங்கிற ரீதியில பயிர்ல என்னென்ன முறையை கையாண்டு எந்த நேரத்துல என்ன அளவுல நீர் நிக்கணும் அப்படிங்கிற நடைமுறை தெரியுமா? அது உங்களுக்கு நம்ம விதைப்போ நடவோ கொஞ்சம் 10-15 நாள் வரை கொஞ்சம் நீரை கொஞ்சம் குறைச்சி காய்ச்சலும் பாய்ச்சலும் மாட்டு போட்டு அதுக்கு பிறகு 15க்கு பிறகு தான் நீர் நிறுத்தணும். கடுக்கிற பகுதியில் என்னென்ன குளங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். தேரப்ப குளம் இருக்கு, வெல்ட்ரா குளம் இருக்கு, கும்பராங்குளம் இருக்கு, புதுக்குளம் இருக்கு. புதுக்குளம் பெரிய குளம். சரி. அது போல ஈரிங்க குளம் இருக்கு, தாம்பர குளம் இருக்கு. நீங்க அடுக்கக்கூடிய பார்த்தா ஏகப்பட்ட பரப்பு நெல் விவசாயம் இருக்கும் போல. ஆமா, நிறைய அடுக்கிற ஏரியா பெரிய. அதுல உங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கா? ஒரு பயிர் சாகுபடி செய்யறதுக்கு முன்ன முன்பருவ பயிற்சி அப்படிங்கிற மாதிரி வேளாண் துறை அலுவலர்கள் கலந்துகிட்டு கருத்துக்களை சொல்லி இந்த போகத்துல என்ன பயிர் செய்யணும் அப்படிங்கிற நடைமுறை இன்னைக்கும் தொடருதா அல்ல எடுத்தங்க கவிழ்த்தங்கிற மாதிரி நடைமுறை இன்னைக்கும் தொடரு? முன்பருவ கூட்டம் நடந்து அந்த மாதிரி சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஒரு பயன் கிடைக்குது? நல்ல மகசூல், நல்ல பலன் கிடைக்குது. சரி. இயந்திரங்களை பொறுத்தளவில் அறுவடை இயந்திரம்லாம் என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? அறுவடை அந்த அறுப்பு மிஷின் வச்சு இல்ல, உள்ளூர்லயே இயந்திரம் இருக்கா? வெளி இடத்த தான் நம்பி இருக்கீங்களா? வெளியில வரும், உள்ளூர்லயும் வண்டி இருக்கு. சரி. அறுவடைக்கு பின்னால நெல்லை என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? அறுவடை முன்னால நெல்லை இது மில்லுக்கு கொண்டு போவோம். தனியார்கிட்ட தான்? ஆமா. கொள்முதல் நிலையங்கள் கொள்முதல் நிலையத்துக்கு கொடுப்போம். அங்க இடம் பத்தலைனாக்கா வெளியிலையும். உங்க பகுதியில எல்லாருமே இந்த மாதிரி தான் நடைமுறை? ஆமா, நடைமுறைக்கு உங்களுக்கு கூடுதலும் கொள்முதல் நிலையத்துல கொடுத்துருவீங்க. சரி. ஒரு ஏக்கரை பொறுத்த அளவுல செலவு என்ன, வரவு என்ன, லாபகரமா இருக்கா நெல் சாகுபடி? லாபகரமா இருக்கு. எந்த விதத்தில் சொல்றீங்க? செலவுகளை சொல்லுங்க. செலவு உங்களுக்கு நடவுக்கு எப்படியும் ஒரு ஏக்கருக்கு 30 ரூபா கிட்ட ஆகும். 30,000 ரூபா ஆகும். அப்படி என்ன செலவுங்கிறீங்க? செலவு உழவு, நடவுன்னா நடவுக்கு கூடுதலாகும். விதைப்புன்னு கொஞ்சம் குறையும். இப்போ உரம், களப்பறி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏக்கருக்கு எப்படியும் இப்ப மொத்த செலவு 30 ரூபா. நான் நெல் விவசாயம் பண்ணி இன்னைக்கு நான் செழிப்பா இருக்கேன், நெல் விவசாயம் அந்த அளவுல லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு மார்வட்ட முடியுமா? சொல்ல முடியும். அப்படி சொல்லும் போது ஒரு எழுப்புதல். ஆமா, நெல் விவசாயம் லாபம் தான். நம்ம உழைப்பு கடுமையா இருக்கணும். அதாவது அடுத்த ஆட்களை விட்டாலும் கூட மேல்புல் மேயாத வகையில கண்காணிப்பு தீவிரமா இருக்கணும். அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெல்லா வித்துட்டு இருக்கேளா அல்லது மதிப்பு கூட்டி அரிசியா விற்பனை பண்றீங்களா, மாவா விற்பனை பண்றீங்களா, அல்லது ஏதாவது பதார்த்தங்கள் ரீதியா கூட விற்பனை இருக்குதா? பண்ணலாம். நெல்லும் பண்ணலாம். லாபம் தான். லாபம் தானே. யாராவது பண்றாளா? பாக்குறீங்களா? பண்ணுவாங்க. எங்க ஊர்ல ஒரு அண்ணாச்சி பண்ணுவாங்க. என்ன மாதிரி பண்றாங்க அவங்க? அரிசியாட்டு பண்ணாங்க, அவள வியாபாரம் பண்ணாங்க. நீங்க நெல்லா கொடுத்துறீங்க? நெல்லா கொடுத்துருவோம். சொல்லுங்க பாப்போம். கடுக்கரை ஒரு பாரம்பரியமான விவசாய கிராமம். இன்னைக்கு அந்த நிறைத்தல், அதுக்கு ஒரு விழா, புத்தரிசி, விருந்துக்காரங்களை கூப்பிட்டு, உறவுக்காரங்களை கூப்பிட்டு வயிறாறு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வாசியத்தோடு சாப்பிடுற அந்த பாரம்பரியமான நடைமுறைகள் இன்னைக்கு தக்க வைக்கப்பட்டிருக்கா? அல்லது 4 ஏக்கர் இருந்ததுக்கு பிறகும் நெல்லை பூரா கொடுத்துட்டு கடையரிசி வாங்கி தான் சாப்பிடுறோங்கிறீங்களா? இல்ல, பண்ண விடவே அந்த நாட்கருக்கு கொள்ளது, புத்தரிசி சாப்பிடாது. நாட்கரு எதற்கு பண்ணணும் சொல்லுங்க? அது நல்ல நாள் பார்த்து நம்ம நாட்கருக்கு எடுப்போம். எந்த இடத்துல எடுப்பீங்க? வயல்ல? கன்னிமலையில எடுப்போம். சரி. பொங்கல் வருத 15ஆம் தேதி பொங்கல் விழா, விவசாயிகளுக்கு ஏற்ற விழா, இயற்கை கடவுள் சூரியனுக்கு படையல் பண்ணக்கூடிய விழா. அதுக்கெல்லாம் ஆயத்தமாயிட்டீங்களா? அப்படி ஆயத்தமாயிட்டோம். என்ன மாதிரியான நடைமுறை இருக்கும் பொங்கல் விழால? பொங்கல் விழால கரும்பு எல்லாம் பண்ணி பொங்கல் வழிபாடு. ஆமா, மஞ்சள். அது ஒரு நல்ல, அது ஒரு நம்ம இந்துக்களுக்கு ஒரு பெரிய. இந்துக்கள் அப்படிங்கறத விட தமிழர்களுக்கு அது இல்லையா? வேளாண் சார்ந்த மத்திய மாநில அரசு திட்டங்களை பயன்படுத்துறேடா? மாநில அரசு திட்டங்கள் அப்படிங்கறது பயன்படுத்தும். அப்படி என்ன பயன்படுத்துறீங்க? அந்த லோன் கிடைக்குது, விவசாய லோன். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் திட்டத்துக்கு போறீங்க? ஆமா. அப்ப விவசாய கடன் அட்டை வாங்கியிருக்கேடா? வாங்கியிருக்கேன். நாங்க ஒரு மெம்பரும் உண்டு. அப்படியா? அப்ப உங்க கிராமத்துல உற்பத்தியாளர் சங்கங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு. ஆமா. நீங்க பயன்படுத்துறீங்க? பயன்படுத்துறோம். சரி. இந்த மாதிரி வெளியே கடன் வாங்குறதுக்கும் இந்த சங்கத்துல கடன் வாங்குறதுக்கும் அரசு ரீதியா வாங்குறதுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு லாபம் தான்? எந்த விதத்துல லாபம்ங்கிறீங்க? வட்டி குறைவு.
ஆனா நம்பகத்தன்மையோட அறுவடை ஆன உடனே கட்டிடுவீங்க. கட்டிடுவேன். ஆமா, வயல் அறுத்த உடனே கட்டிடுவேன். சரி, பாட்டம் அப்படிங்கிற நிலையில நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. ஒரு ஏக்கருக்கு என்ன பாட்டம் கொடுக்குறீங்க, என்ன அளவுல லாபம்? ஒரு ஏக்கருக்கு 8 கோட்டை 7 கோட்டை இப்படி இருக்கு. நீங்க என்னமா எடுத்திருக்கீங்க? நான் 8 கோட்டை எடுத்திருக்கீங்க. நல்ல ஒரு சீரும் சிறப்புமா இருக்கு. சரி, நெல் விவசாயம் இதை விட நல்ல சாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அரசு ரீதியா என்ன எதிர்பார்க்கறீங்க? அரசு ரீதியாட்டு விவசாயத்துக்கு சலுகை ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கும். அப்படி என்ன சலுகை எதிர்பார்க்கறீங்க? மானியமா? நெல்லுக்கு விலை போதுமான அளவுல இருக்கு? அப்படி நல்ல விலை இருக்கு. நல்ல விலை இருக்கு. சரி, உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லலாமா? 94 86 38 16 84. நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 94 863 81 684 இல்லையா? சரி, தாத்தா அப்பாவுக்கு பின்னால நீங்க ஈடுபாடு நெல் விவசாயத்துல, உங்க சந்தையினரை நெல் விவசாய பக்கம் கொண்டு வந்திருக்கீங்களா? உங்க பகுதியில மகளிர் ஈடுபாடு வேளாண்மையில எப்படி இருக்கு? நல்ல மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு சந்தைகளையும் விவசாயத்துல நான் ஈடுபடுத்தேன். கூட்டிட்டு போறீங்க? ஆமா. விஷயங்களை சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுப்பேன். எப்படி அவங்க எதிர்காலத்துல எப்படி வருவாங்க? நல்லா வருவாங்க. விவசாயம் நல்ல நம்ம உழைப்பும் கூடுதலா இருந்து விவசாயம் நல்ல முறையில் நடந்தது. அப்ப நெல் விவசாயத்துல துரித ஈடுபாட்டோடு செய்தால் லாபத்துக்கு வழி உண்டு. வழி உண்டு. இதுவரை நெல் சாகுபடியும் வளமான வாழ்வும் குறித்த பல்வேறு கருத்துக்களை அனுபவபூர்வமாக எடுத்து சொல்லி நெல் சாகுபடியில் தொய்வு காட்டுறவங்களை விறுவிறுப்பா ஈடுபாடு காட்டுற மாதிரி வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை நெல் சாகுபடியும் வளமான வாழ்வும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கடுக்கரை என் மகாதேவன் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் யூசுப் மற்றும் மதன் ஆகியோர்.